நல்ல வெயில், பனியும் வெயிலும் கலந்த இந்த நேரத்தில் சரியான ஒரு தை பொங்கல் முடிச்சுட்டு பொங்கல் என்னன்னா தையில் வந்து தரை கூட குளிரும் மனசு குளிரும். அந்த மாதிரியான இடத்துல ஒரு சூடான அரசியல் விவாதம் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். சரி சரி. எப்படிங்க தை சித்திரை இது எதில் தமிழ்? தையும் தமிழ் தான், சித்திரையும் தமிழ் தான், பங்குனியும் தமிழ் தான், எல்லாமே தமிழ் தான். நாம் ஒரு காலத்தில் நம்முடைய பழங்கணக்குகளை எல்லாம் மறக்கடிக்கிறதுக்கு எல்லாம் பஞ்சாங்கத்தை கிழிச்சு போடுன்னு சொல்லிட்டுலாம் சிலர் பேசுனாங்க. அந்த பஞ்சாங்க கணக்கில் தான் இது எல்லாம் இருக்குது. பஞ்சாங்கம் வானியலை அடிப்படையாக வச்சது. சூரியன் வரவு போக்குவரத்து மட்டும் கிடையாது, நிலா போன்ற கோள்கள் எல்லாம் வியாழன் வெள்ளி சனி இதெல்லாம் வானத்தில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிருந்தவங்க வச்சு ஒரு கணக்கு முறை இது. ஆனால் இந்த கணக்கு முறையெல்லாம் நம்ம அவங்க இடையில் வந்த யாரோ ஒருத்தர் இதெல்லாம் அறிவில்லாதது மூடத்தனம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கிழிச்சு எறிஞ்சிட்ட பின்னால் இப்போ நம்முடைய கணக்கு என்னன்னே தெரியல. நமக்கு இன்றைக்கி நாள் என்ன, இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி இந்த மாதம் எந்த மாதம், இந்த வருடம் எந்த வருடம், ஒரு கணக்கும் நமக்கு தெரியல. பகுத்தறிவு பேசினவங்கெல்லாம் பேசி தமிழ்நாட்டை மூடத்தனத்தை புகுத்திட்டாங்க. இப்போ நாம் எழுதுகிற ஆண்டு கணக்கெல்லாம் வந்து நம்முடையதல்ல, ஆங்கிலேயர் கொண்டு வந்த கிரிகோரி ஆண்டு. ஆனால் காலையில் எழுந்த உடனே நம்முடைய நாளை கிழித்து பார்த்தாக்க, கிழிக்கிறதுக்கு முன்னையும் பின்னாலேயும் பார்த்தா மேலே அந்த கிரிகோரி ஆண்டு இருக்க தவிர தமிழ் ஆண்டு கிடையாது. தமிழாண்டு என்பதையெல்லாம் தமிழர்களை மறக்கடிக்கிறதுக்காக சித்திரை புத்தாண்டு இல்லை, தை தான் புத்தாண்டுன்றது. தை தான் புத்தாண்டுன்னுட்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்கிறது. சரி, தை புத்தாண்டு வந்துடுச்சா பொங்கல் இல்லைன்னுட்டு நம்மளை மறக்கடிக்கிறது. பொங்கல் இல்லைன்னு நம்ம மறக்கடிக்கிறதுனால நம்ம எத்தனை மறந்து விட்டோம்? நம்முடைய மண்ணை மறந்துவிட்டோம். நம்முடைய மண்ணுக்கு உரிமையாக இருக்கிற ஆறுகள் வரவுகளை எல்லாம் தமிழ்நாடு மறந்து விட்டது. தமிழ்நாடு ஆறுகளை மட்டும் மறக்கலை, அதில் இருக்க உழைப்பெல்லாம் இன்றைக்கி நம்ம துறந்துட்டோம். நிலம்னு நமக்கு சொந்தம் இருந்தால் தானே நாம் அப்போ வந்து உழுது பயிரிட்டு வாழணும்னுட்டு நினைப்பு இருக்கும். அப்போ நமக்கு அந்த நினைப்பே இல்லாமல் செய்கிறதுக்கு, இந்த மண்ணை யாருக்குனாலும் விற்கிறதுக்கு, யார் வந்துனாலும் தொழில் பண்ணுறதுக்கு, எந்த நாட்டுக்காரர் வேணும் வந்தாலும் இந்த நாட்டில் குடியிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பான ஒரு நிலையை தான் இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டாங்க. அதனால் நமக்கு மண் இருக்குதா நமக்கு தெரியாது, நம்முடைய இளைஞர்களுக்கு தெரியாது, நம்முடைய நிலத்தினுடைய ஆறுகள் எது எதுன்னு யாருக்கும் தெரியாது, நம்முடைய வணிகம் எத்தனை தெரியாது. எதுவுமே தெரியாத ஒரு இனத்தை உருவாக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு தமிழ் தேசியம் எழுந்து நிற்குது. தமிழ் தேசியம் நாங்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து திராவிட தேசியம் அல்ல இது. திராவிட தேசியம் என்பது எங்கேயும் கிடையாது, அது ஒரு வாய்ச்சொல். ஆனால் தமிழ் தேசியம் என்பது நம்முடைய நாடு, மண், நம்முடைய பண்பாடு, நம்முடைய பழக்க வழக்கங்கள், இறை வழிபாடுகள், நம்முடைய தெய்வ நம்பிக்கைகள், ஆன்மீகங்கள், வானியல், நிலத்தை கூட 5ஆக பிரிப்பது, 5 நிலத்திலையும் பருவங்கள் மாறி மாறி வர்றது, மழையும் பனியும் குளிரும். இப்போ நீங்கள் சொன்னதை போல் இந்த தை அருமையான பனி குளிர்காலமாக இருக்குது. தை தரையெல்லாம் குளிர்னுவாங்க. இந்த நேரத்தை ரசிக்கிறதுக்கு கூட நம்முடைய இளைஞர்களுக்கு மக்களுக்கு நேரம் இல்லை. ஒன்று வேலைன்னு அலையிறது, இன்னொன்று படிப்புன்னு போய் படிக்கிறது நம்முடைய தாய்மொழியில் இல்லாமல். நாடு விட்டு நாடு போய் நாம் பிழைக்கணும்னு நினைக்கிறது. இன்றைக்கு பார்த்தா அமெரிக்காவுடைய புதிய குடியரசுத் தலைவராக வந்திருக்கிற ட்ரம்ப் சொல்கிறாரு, யாருக்கும் வாரிசு உரிமை இந்த நாடு கிடையாதுன்ட்டார். நீங்கள் வெளிநாட்டுக்காரங்க இங்கே வந்து நீங்கள் குழந்தைய பெற்றெடுத்தா அந்த குழந்தைக்கு இந்த நாட்டினுடைய குடியுரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. நாம் வரவேற்க முடியல, ஆனால் வரவேற்றுத்தானே தீரணும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கட்டுக்காவல் இருக்குது.
அந்த அந்த கட்டுக்காவல் தான் அரசாங்கம். அந்த அரசாங்கம் எதை நினைக்கணும்னா, இந்த நாட்டில் இருக்க மக்கள், குடிமக்களுடைய வாழ்க்கையை நினைக்கணும், வாழ்க்கை தரத்தை பேசணும். வாழ்க்கை தரத்தை பேசிக்கிட்டு வேறு நாடுகளோட உறவு மற்றும் நம்முடைய படிப்பு, கல்வி, அறிவுக்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்யணும். ஆனால் தமிழ்நாட்டில் அதுபோல் எந்த ஒரு ஆய்வும் கிடையாது. இன்றைக்கு மொழி ஆய்வு என்பதே அறவே போய்விட்டது. மொழி ஆய்வு தமிழ்நாட்டில் தமிழுடைய பல்கலைக்கழகங்களில் ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடுகின்ற அகர முதலியெல்லாம் இன்றைக்கு எந்த செயல்பாடும் இல்லை. பள்ளிக்கூடங்களில் தமிழ் கிடையாது, தமிழ் படிப்பு கிடையாது, தமிழ் கல்வி கிடையாது, தாய்மொழி கிடையாது. ஆனால் இன்றைக்கி இப்போ அமெரிக்காவில் இந்த தை மாதத்தை, அதாவது ஜனவரி மாதத்தை அவங்களுடைய சொல்ல என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, தமிழ் பண்பாட்டு மாதம்னு அறிவிக்கணும்னுட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க நிறைய பேர். அது அறிவித்திருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு எந்த வள்ளலாரை தூக்கி பிடிக்குது, எந்த தமிழ் புலவர்கள், அறிஞர்களை தூக்கி பிடிக்குது? தமிழ்தான் உலகத்தினுடைய மொழிகளுடைய தாயின்னு வெளிநாட்டுக்காரன் சொல்கிறான், அமெரிக்காக்காரன் சொல்கிறான், ஐரோப்பியாக்காரன் சொல்கிறான். போகிற போகில் பார்த்தா தமிழர்கள் ஆயிடுவாங்க. போகுது எல்லா தமிழர்கள் தான் ஆகுறாங்க. ஆங்கிலேயர்கள் தமிழர்கள் ஆயிடுவாங்க, தமிழர்கள் வந்து ஆங்கிலேயர்கள் ஆகிடுவாங்க. இப்படி ஒரு நாடு, ஒரு அரசாங்கம், அதுக்கு முதலமைச்சர், அதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்கிறாங்க? அதையெல்லாம் நினைக்கின்ற ஒரு நேரம் போல் இன்றைக்கு தைப்பொங்கல் தமிழர்களுடைய திருநாள். இந்த நாள் இந்த மாதம் முழுவதும் கொண்டாடுற ஆண்டு முழுவதும். இது வருடப்பிறப்பு. நமக்கு வந்து நம்முடைய ஆண்டு பிறப்பு தான் ஆண்டு பிறப்பு. சித்திரையை ஒட்டித்தான் உலக நாடுகள் பல இடங்களிலேயும் இந்த சித்திரை புத்தாண்டை வைத்து தான் ஏப்ரல் நீட்டு பண்ணோம். ஏப்ரல் தான் அவங்களுடைய புத்தாண்டாக இருந்தது, கிரிகோரி ஆண்டு. ஏப்ரல் 1ஆம் தேதி பிறக்குதுன்னா அதை வந்து இன்றைக்கு இருக்கின்ற ஆங்கிலேயர்கள் எல்லாம் அதை ஃபுல் டே, முட்டாள் நாள்னு சொல்கிறாங்க. ஏன் முட்டாள் நாள்னு சொல்கிறாங்க? ஏப்ரல் 1ஆம் தேதி தான் பழைய ஆண்டு கணக்கு அவங்களுக்கு. அதை மாற்றி ஏப்ரல் 1ன்றதை ஜனவரிக்கு கொண்டு வந்துட்டோம். நாங்கள் கொண்டு வந்துட்ட பின்னால் இப்போ ஜனவரி 1 தான் ஆண்டு பிறப்பு. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஏப்ரல் 1 அது கிடையாது. அதனால் ஏப்ரல் 1 வந்து முட்டாள்கள் கொண்டாடுற நாள்ன்றதுக்காக அது முட்டாள் நாள்னு சொல்கிறான் ஆங்கிலேயன். இதை நம்ம ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தா தெரியும். ஏமாந்தது நாம தான் ஏமாறல, இன்னும் ஏமாற்ற நினைக்கிறாங்க. அங்கே மேலை நாடுகள்லேயே ஒரு ஆண்டு பிறப்பு என்பது நம்முடைய சித்திரையை ஒட்டி தான் இருக்குது. அந்த சித்திரையை ஒட்டி தான் ஏப்ரல் 1 வருது. அது அப்போ அந்த ஏப்ரல் 1 கொண்டாடுறத முட்டாள்தனம்னு சொல்கிற ஒரு நாட்டில் இருந்து நாம் தையை கொண்டு வந்தோம். இன்றைக்கி நாம் வந்து சித்திரையை விட்டு தையை கொண்டோம்னா நாமளும் ஒரு முட்டாள்கள் தான். தமிழர்கள் ஆழ்ந்த அறிவு. ஏன்னா கடல் வந்து நம்மோட உரசி பேசி அது எப்போ வந்து பொழுது விடியுது போகுது, எப்படியெல்லாம் வருதுன்றதெல்லாம் கணக்கு போட்டு. அதனால் வெளிநாட்டில் தமிழர்கள் வந்து நல்ல ஒரு பொறுப்பில் இருக்காங்க. அறிவியல் துறையில் இருக்கிறாங்க, எல்லா ஆராய்ச்சி துறையிலையும் இருக்கிறாங்க. இன்றைக்கு கணினித்துறையில் கூட கன்னியாகுமரியில் இஸ்ரோவில் 3ஆவது வந்து நம்முடைய தமிழர் ஒருத்தர் வந்திருக்கார். இப்போவும் தொடர்ந்து அது 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 சொல்ல வேண்டியதை சொல்ல மறுக்கின்றது தமிழ்நாடு அரசு. தமிழர்களை காப்பாற்றுவதாக சொல்லிக்கொண்டு இலவசங்களை அள்ளி கொடுத்து வேடிக்கை காட்டி தமிழர்களுடைய உணர்வுகளை எல்லாம் பறித்து தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றங்களுக்கெல்லாம் வழிவகுக்காமல் எங்கே பார்த்தாலும் ஆங்கிலத்தை விட்டால் நமக்கு கண்ணே கிடையாதுன்றது போல் கண்ணுக்கு மேலே ஒரு கண்ணாடி போட்டிருக்காங்க. கண்ணாடி எதுக்கு? தமிழர்களுக்கு முகமூடி அளிக்கின்ற ஒரு பொறுப்பில் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அவர்கள் தான் தமிழ் தேசியத்திற்கு எதிர்பார்ப்படுறாங்க. தமிழ் தேசியம் என்பது தமிழை முடிசூட வைப்பது, தமிழை முன்மொழிகின்ற உலகத்திற்கு பாராட்டு தெரிவிக்கணும். பாராட்டு தெரிவிக்கிறத விட்டுட்டு இன்னொரு மொழியை கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறேன்னுட்டு தமிழருடைய முன்னேற்ற படிகளை எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்குது. இதை கண்டிக்கிறதுக்காக தான் தமிழ் தேசியம்.
தமிழ் தேசிய அரசியல், தமிழர் தன்னுரிமை கட்சி இயக்கம் என்பதெல்லாம் இன்றைக்கு முன்னெடுக்கின்ற ஒரு செயல். மற்ற மாநிலங்களில் இந்த மாதிரி நம்ம தமிழ் தேசியம் சொல்கிற மாதிரி தெலுங்கு தேசியம் அப்படிலாம் எதுவும் சொல்லி அவங்க தெலுங்கு தேசியம்னு சொன்னால் கூட பரவாயில்லையே. ஆனால் தெலுங்கு தேசத்தில் போய் நீ அங்கே திராவிட தேசம் பேசிட்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல, பேசுறது இல்லையே. கர்நாடகத்தில் போய் கன்னட தேசியம்னு பேசுறதை தவிர அங்கே திராவிட தேசியம்னு உன்னால் பேச முடியாது. நீங்களே கிடையாது. திராவிட தேசியம் என்பது ஒரு குண்டு சட்டிக்குள்ளே குதிரை கூட ஓட்டுறதில்ல. குருட்டு கண்ணனுக்கு கண்ணாடி அணிவித்து பார்வை பார்க்க சொல்கிறது. ஏற்கனவே குருடு, அவங்களுக்கு மறுபடியும் மேலே கண்ணாடி அணிச்சிட்டா பார்வை வந்துடுமா? இயற்கையை புறந்தள்ளுகின்ற பேச்சு அது. அதை தான் இன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதி உடனடியாக சொல்லியிருக்கார். அவர் பதவியேற்பு விழாவிலேயே நீங்கள் எந்த நாட்டுக்காரராக வேணுமானாலும் இருக்கலாம், எந்த மண்ணில் இருந்தவங்களாக இருந்ததுனாலும் இங்கே வேலைக்கு வந்திருக்கலாம், இல்லை வணிகம் செய்யலாம், ஒரு முதலாளியாக இருக்கலாம், நீங்களே இங்கே குடியிருக்கலாம், எல்லாம் அனுபவிக்கலாம். ஆனால் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த வாரிசு உரிமை இல்லைன்னு சொல்கிறது தமிழ்நாட்டை போல பொது உடைமை பேசி தன்னைத்தானே இழந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுகின்ற ஒரு பெரிய அறிவுரை. இந்த அறிவுரையை தமிழ்நாட்டு மக்கள் அரசியலில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்திக்கிறதுக்கான முதல் காரணமாக தமிழ் தேசியம்தான். நாம் தமிழ்நாட்டுக்காரர்கள், நாம் தமிழர்கள் தான் இந்தியாவினுடைய மூத்த குடிகள், இந்தியாவிற்கே மூத்த குடிகள். அப்போ மூத்த குடிகள்னால் மற்றவர்கள்லாம் எப்படி? தமிழில் இருந்து மாறி, தமிழிலிருந்து ஆரியம் போல பல கலப்புகள், தமிழிலிருந்து உருது போன்ற புதிய மொழிகள் தோன்றுறது, தமிழிலிருந்து மற்ற மொழிகள் தோன்றியது தான் இந்தியமாச்சு. ஆனால் தமிழ் இன்றைக்கும் தனித்து இருக்கின்றது. ஆனால் அந்த தனித்து இருக்கின்ற மொழிக்கு இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லாதது மறக்கடிக்கப்படுவதை மறக்கடிப்பதற்காக தங்களை பகுத்தறிவாதிகள் என்று சொல்லிக்கொள்வது, தங்களை சனாதன ஒழிப்புக்காரர்கள் என்று சொல்லிக்கொள்வது, தங்களை தமிழர்களைப் போல காட்டுமிராண்டிகள் வேறு யாரும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு தங்களை தாங்களே உயர்த்தி கொள்வது, தமிழர்களை தாழ்த்தி பேசுகின்ற ஜாதியை வைத்து அரசியல் பேசுவது. அரசியலுக்கு எதற்கு ஜாதி? அரசியலில் ஜாதி எதற்கு? அரசாங்கத்திற்கு ஜாதியை ஏன் பார்க்க வேண்டும்? அப்படி பார்த்து இருப்பது உண்மையானால் எல்லா ஜாதிகளும் இந்த அரசாங்கத்தால் பயன்பெற்றிருந்தால் எந்தெந்த ஜாதிக்கு எத்தனை விழுக்காடு தமிழ்நாடு அரசு வேலை பணிகளை ஒதுக்கியிருக்கின்றது என்ற அட்டவணையை அரசாங்கம் வெளியிட வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட வேண்டும். எங்களையெல்லாம் குறைத்து பேசுகின்றீர்களே, நாங்கள் சனாதனத்தை ஒழித்து விட்டோம் என்று பேச வேண்டும். இதற்கு முன்னால் இருந்த முதலமைச்சர்கள், கருணாநிதிக்கு முன்னால் இருந்த முதலமைச்சர்கள்லாம் யார் குடும்பத்தை கொண்டு உள்ளே நுழைத்தார்கள்? எந்த குடும்பம் இருக்கின்றது அரசியலில், ஆட்சியில்? அதையெல்லாம் ஒழிப்பதற்காக நாங்கள் வந்தோம் என்று சொல்ல வேண்டும். அப்படி யாரும் சொல்லாமல் பொட்டாம்பொதுவில் தமிழர்களை முட்டாள் என்பது, மூடர்கள் என்பது, தமிழர்களுக்கு பகுத்தறிவில்லை என்பது, தமிழர்களுக்கு அறிவூட்ட சொல்ல வருகின்றோம் என்பது, வளரார எங்களை விட்டால் காப்பாற்ற வழியே இல்லை என்று சொல்வது, திருவள்ளுவரை நாங்கள் தான் உச்சி மேல் வைத்திருக்கின்றோம் என்று சொல்வது. உச்சி மேல் வைத்திருந்தால் திருவள்ளுவர் சொன்னதையெல்லாம் படித்திருக்க வேண்டும். என்ன படித்திருக்க வேண்டும்? கல் உண்ணாமை பற்றி எழுதியிருக்கிறார், மதுவை பற்றி, மதுவனுடைய கேடுகளை பற்றிலாம் எழுதியிருக்காரு. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு தான் முதல் இடத்தில் இருக்குது. மதுக்கடைகளினுடைய வருமானத்தை இந்த பொங்கல், இந்த ஆங்கில ஆண்டு பிறப்பு அன்றைக்கு 500 கோடி ரூபாய்க்கு மேல் ஒரு நாள் வருமானம். தமிழர்களை சுரண்டுகின்ற அரசியலை ஒழிக்க வேண்டும். இந்த அரசியல் மேடைகள் எல்லாம் தமிழ் பேச்சாக இருப்பதை போல இருந்தது. ஆனால் இப்பொழுது இல்லை. இப்போ எல்லாம் ஆங்கிலத்தில். உடையை பார்த்தால் யாருன்னே தெரியல. ஏதோ மேல்நாட்டுக்காரன் தான் ஏதோ ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார்னு பார்க்குற மாதிரி இருக்குது. அமைச்சர்கள் கூட சில பேர் தங்களுடைய கால் அணியை கூட மேல்நாட்டு உடையில் வராங்க. இதெல்லாம் தமிழர்களுக்கு செய்கின்ற அறியாமை அடையாளங்கள். இப்போது இன்னொரு விஷயங்க, விவசாயத்தை எடுக்கும் அரசியல் தலைவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ உதாரணத்திற்கு
தாவேகா தலைவர் விஜய் அவங்க மக்களுக்காக போராடுறேன்னு சொல்லிட்டு களத்தில் 2 வார்த்தைகளை பேசி வந்துட்டாரு. அது எப்படி பாருங்க, நிஜமாகவே வந்து தலைவர்கள் எல்லாருமே விவசாயிகளுக்காக போராடுறாங்க? நீங்கள் தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து புதிதாக வராங்க. திடீர் தலைவர்கள். அந்த திடீர் தலைவர்கள்லாம் எங்கேருந்து வராங்கன்னு பார்த்தா அதுவும் திரைப்படத்துறையிலேருந்து வராங்க, சினிமாவிலேருந்து வராங்க. இதே காட்சி நம்ம கத்தின்னு ஒரு படத்தில் விஜய் அவர்கள் நடிச்சிருந்தாரு. அந்த படத்தில் வந்து விவசாயிகள் குரல் கொடுக்குற மாதிரி தான். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான பாணியில் இப்போ வந்து களமிறங்கியிருக்கிறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? ஒரு படம் ஓடணும்னா அந்த படத்தை எதை வச்சு இந்த படத்தை எடுத்தால் ஓடும். இதுவரையில் வராத ஒரு கருத்தை நம்ம சொன்னாக்க உடனே மக்கள் ஆதரிப்பாங்க. அப்போ ஆதரிக்கிற படம் தான் நல்லா ஓடும். அப்போ இந்த படத்துக்கு இந்த கருத்தை நம்ம வச்சுக்கலான்ட்டு ஒரு திரைப்படத்தை இயக்குவதும் எடுப்பதும் கதை சொல்வதும் வழக்கம். அதோட சரி. ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் அதே போலவே இங்கே ஒன்று அங்கே ஒன்று இன்னொரு இடத்துல ஒன்று, ஒரு இடத்துல போனால் செருப்பு கொடுத்துன்றது, ஒரு இடத்துல போனால் குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டுன்றதுன்னு, இன்னொரு இடத்துல போனால் மூக்கு கண்ணாடி கொடுத்துன்றது, இன்னொரு இடத்துல போனால் பல்பொடி கொடுத்துன்றது. கதையல்ல நிஜமல்ல, நிஜமல்ல கதை. நிஜமும் கதையல்ல, கதையும் நிஜமல்ல. இப்போ பேசுகிற அரசியல் நிஜமும் கதையல்ல. அது பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. படம் எடுக்கிற கதைகளும் நிஜமல்ல. நடிகன் என்பவன் நடிகனாகவே இருக்க வேண்டும். உழைப்பவன் என்பவன் தன்னை மறந்து நாட்டுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக உழைக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். எப்படிங்க இப்போ என்னதான் வந்து தரையில் நிறைய பேரை சந்தித்து வந்து அது இதுன்னு போனால் கூட இந்த திரை வழியாக போகும்போது மக்கள்கிட்ட வந்து உடனடியாக போயிடுறாங்க, சேர்ந்துடுறாங்க. உண்மைதான் என்ன குரல் கொடுத்தாலும் உண்மைதான். ஆனால் தமிழர்களுக்கு தெளிவு வேண்டும். மற்ற மாநிலங்களில் சினிமா இருக்குது, திரைப்படத்துறை இருக்குது, நடிகர்கள் இருக்காங்க, நடிகைகள் இருக்காங்க, கொஞ்சிறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, ஆடுறாங்க, ஓடுறாங்க, அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு கை தட்டிட்டு வந்துடுறாங்க வெளியே. ஆனால் தமிழ்நாட்டு ரசிகர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள், தமிழ்நாட்டினுடைய கடந்த கால இளைஞர்கள் அப்படி இல்லை. அவங்க என்ன நினச்சிக்கிட்டு வராங்களோ அதையே மனசில் வச்சுக்கிட்டு, அதையே படுக்கும் போதும், எழும்போதும், ஓடும் போதும், ஆடும் போதும், எவனாவது தப்பு தவறு பண்ணுறதை பார்க்கும்போதும் அதையே இவர்கள் கையாளுவது போல் ஒரு நினைப்பில் இருக்காங்களே, மயக்கத்தில் இருக்காங்க. இது ஒரு போதை. சாராய மதுக்கடைகள் ஒரு போதை. இன்னும் சொல்லப்போனால் சில செய்தித்தாள்கள் கூட போதை ஊட்டுவதாக இருக்குது. சில பேருடைய செய்தியை தவிர வேறு யார் செய்தியும் போடுறதில்லை. பொதுவான செய்திகளை மக்களுக்கு கொண்டு போகணுன்ற பொது நாகரிகம் இல்லை செய்தித்தாள்கள்கிட்ட. அப்போ அதனால தான் இந்த பெரும் தவறு தமிழ்நாட்டில் மட்டும் நடந்துக்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் தொடர்ந்து வரவங்கெல்லாம் பாருங்கள், யாராவது ஒருத்தர் கையை பிடிச்சி வந்திருப்பார், இல்லை காலை பிடிச்சி வந்திருப்பார், இல்லை நடிச்சிருப்பார், இல்லை படத்தை எடுத்திருப்பார், இல்லை நடிகையோடு வந்திருப்பார், ரொம்ப நெருக்கமாக வந்திருப்பார். இப்படித்தான் இருக்கே தவிர எந்த தலைவருடைய தலைமையையும் பின்பற்றி வந்ததாக யாரும் கிடையாது. இந்த நாட்டு மொழிப்போரில் நாங்கள்லாம் கலந்துக்கிட்டோம். அந்த மொழிப்போருடைய தலைவருடைய எண்ணத்தை போல் நாங்கள் இருக்கிறோன்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. இன்றைக்கு எந்த தலைவர், எந்த கட்சி இருக்குது? ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நினச்சதெல்லாம் செய்வாங்க. எதிர்கட்சி ஆயிடுச்சுன்னா உடனே ஊர்வலம் போவாங்க. மொழிப்போர் தியாகிகளுக்கு நாங்கள்லாம் வந்து வணக்கம் செலுத்துகிறோன்னுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் விட்டு ஒரு நாள் வரும், அது எல்லை போராட்டத்துக்கெல்லாம் நாங்கள்லாம் தலைமை தாங்கி இருந்தவங்க நாங்கள். ஒருத்தர் கையில் கோலை ஊனிக்கிட்டு போனார், அந்த கோலெல்லாம் நாங்கள் கையில் வாங்கிட்டு வச்சுருக்கோம் அப்படின்னுலாம் தடியெல்லாம் வச்சுட்டு பேசுவாங்களே தவிர யாருக்கும் இன உணர்வு, மொழி உணர்வு என்பதெல்லாம் மிகவும் குறைந்து இருக்குது. ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்களே, அதுதான் உண்மை, அவங்க பேசுறதெல்லாம் பேச்சு தான், அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையிலே பகுத்தறிவு தான் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் இந்த கேடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. ஒரு மக்களை பிரிக்கணுன்னா இந்த 4 மாடு ஒரு சிங்கம் கதை நாம் படிச்சிருக்கோமா, கேட்டிருக்கோமா? அதுபோல் இந்த 4 மாடும் தனித்தனியாக பிரிச்சுட்டா ஒரு சிங்கம் அடிக்கிறது எளிது. அப்படி தான் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களையும் ஜாதியாக பிரிக்கிறது. இந்த ஜாதி வேறு, அந்த ஜாதி வேறு, இன்னொரு ஜாதி வேறு. எல்லா ஜாதிக்கும் நாங்கள் தான் பொறுப்பாக இருக்கிறோம். நாங்கள் தான் சனாதனத்தை ஒழிக்க வந்திருக்கிறோம். இந்த மேல் கீழெல்லாம் கிடையாது, நாங்கள் எல்லாம் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு இந்த இருக்கிற ஜாதியெல்லாம் அழுத்தி வச்சுட்டு மேலே ஒரே
ஒரு சில குடும்பங்களே அனுபவிட்டு இன்னைக்கு எல்லாம் பாருங்கள். அமைச்சரவையில் பாருங்கள், பலர் அதே மாதிரி இருக்காங்க. அப்பா அமைச்சர் இருந்திருப்பார், இப்போ அப்பா வேண்டான்னுட்டு மகனுக்கு கொடுத்துருப்பாரு. அப்பா பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பார், இப்போ அவருடைய புள்ள பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பார். அதே மாதிரி தான் சட்டமன்றம், உள்ளாட்சி, ஊராட்சி எல்லாமே இருக்கு. வரப்போகின்ற 2026 தேர்தல் எப்படி இருக்கும்? 2000 தன்னுரிமை இயக்கத்துடைய தலைவராக இருக்கீங்க நீங்கள், என்ன? கண்டிப்பாக இனிமேல் முயற்சியில் இருக்கோம். இனிமேல் இறங்கி களமாடுவோம். களம் இதுவரை கண்ட களத்திற்கும் இப்போது காணப்போகின்ற களத்திற்கும் என்ன மாதிரியான வித்தியாசம்? ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. மக்கள் தான் வித்தியாசப்படணும். மக்கள் எப்படின்னா, இப்போ ஈரோடு ஒரு தேர்தல் நடக்குது. ஆனால் அந்த தேர்தலுக்கு 3வது முறையாக வருது இப்போ ஒரு தேர்தல். ஆனால் ரொம்ப நமக்கெல்லாம் ரொம்ப மன இறுக்கத்தை கொடுக்குது, ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. ஈவிகே சம்பத் நின்னார், ஆனால் அவருக்கு அந்த எண்ணம் இல்லை பாருங்கள். தன்னுடைய மகன் இறந்து விட்டானே என்ற கவலை இல்லை பாருங்கள். இனிமேல் நமக்கு எதுக்கு அரசியல்? நாம் அமைச்சராக இருந்துட்டோம், நம்ம பாராளுமன்றத்தில் இருந்துட்டோம், தமிழ்நாட்டுக்கு எதுக்கு சட்டமன்றத்துக்குன்னு எண்ணம் வரல பாருங்கள். மக்களுக்கு யார் இருந்தாலும் பரவாயில்ல, காசு செலவு பண்ணுறவனுக்கு தான் வாக்களிப்போன்ற நினைவுகளை தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக இன்றைக்கு ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் உணரணும். நீங்கள் போட்டிடுறீங்க? நாங்கள் யாரோ ஒருத்தர் போட்டோம். இல்லை, நீங்கள் ஏன் போட்டி இல்லைங்க? நாங்கள் இப்போ போடுற மாதிரி இல்லை இன்னும் இல்லை. என்ன வர தேர்தலை எல்லாம் களம் காண்பது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் நோக்கமாக இருக்குதுன்னா அது சரியல்ல. சரியா? அதிமுக போட்டியிடலை, பாஜக போட்டியிடலை. பாஜக போட்டியிடலைன்னா அது அவங்க விருப்பம். அதிமுக போட்டியிடலைன்னா அவங்களுக்கு ஏதாவது நெருக்கடி இருக்கும். ஏன்னா ஜனநாயகம்னு வந்தால் ஒரு ஆளுங்கட்சின்னா எதிர்கட்சி நிற்கணும். எதிர்கட்சி நிற்கலைன்னா ஆளுங்கட்சி தான் மக்கள் நினைப்பாங்க. அப்போ எதிர்கட்சிக்கு என்ன வேலை? ஆளுங்கட்சி நாங்கள் ஆளுங்கட்சியும் கிடையாது, எதிர்கட்சியும் கிடையாது. நாங்கள் மொத்தமான ஒரு தமிழ் தேசியத்தை பற்றி சிந்திக்கிறவங்க, தமிழ் தேசியவாதிகள். பதவி மட்டுமே ஒரு ஆசை என்பதல்ல, ஆனால் பதவியும் செய்வதற்கான ஒரு கருவி. தமிழ் தேசியம் சொல்கிறீங்க, சீமான் அவர்களுடைய இப்போதைய அரசியல் எப்படி இருக்குது? ஒவ்வொரு நாளும் பரபரப்பான பேட்டியோடு தான் இருக்கார். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவருடைய வீட்டை சூழ்ந்திருக்கிறாங்க மக்கள்லாம். இந்த மாதிரி சீமானுடைய தமிழ் தேசியம்னு பார்த்தீங்கன்னா சீமான் தான் சொல்கிறாங்க. அது எப்படிங்க அவருடைய எனக்கு தெரியல. ஆனால் சீமானுக்கு நான் இப்போ பேசுவதற்கு எனக்கு சரியாக பொருள் படலை. ஆனால் அவர் எதிர்த்து களமாடுறவங்கக்கிட்ட மட்டும் நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு ஈவே ராமசாமின்றவருக்கு ஒருத்தருக்காக மட்டுமா இருக்கிறீங்களா, அல்லது இந்த தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த 8.5 கோடி மக்களுக்காக இருக்கிறீங்களான்றது எங்களுக்கு பதில் சொல்லணும். ஈவே ராமசாமியுடைய கொடியை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் போராட்டம் பண்ணால் ஈவே ராமசாமியினுடைய கொள்கை என்ன? தமிழ்நாட்டின் மேலும் தமிழர்கள் மேலும் என்ன அக்கறை உங்களுக்கு? ஈவே ராமசாமியுடைய சிலையை தான் எல்லா இடத்துலையும் வச்சுட்டிங்களே தமிழ்நாட்டில். எல்லா கிராமங்கள்லேயும் கருணாநிதி சமத்துவபுரம்னு தொடங்கி அதுக்கு பேர் வச்சார். அப்போ இன்னும் கூட உங்களுக்கு அவருடைய எண்ணம் நிறைவேறலையா? ஈவே ராமசாமியுடைய எண்ணம் நிறைவேறலையா? ஈவே ராமசாமி அப்படி என்ன தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தொண்டாற்றினார்? எதை துறந்தார்? இதையெல்லாம் போட்டு ஒரு பட்டியல் போடுங்க. பட்டியல் போட்டு மக்கள்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் வேறு அதிகமாக பெரியாரை பற்றி பேசினா பாதிப்பாகி அதெல்லாம் என்ன போயிருக்கு? ஜனநாயக நாடு. நாளை என்னை கூட நீங்கள் திட்டி பேசிடலாம். ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்துக்கிட்டு ராமச்சந்திரன் தப்பு பண்ணுறான் அப்படின்னு சொல்லலாம். தப்பு கிடையாது. தவறை தட்டி கேட்கலாம். ஆனால் நீங்கள் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் ஈவே ராமசாமியை திட்டார்ன்றதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்களே, என்ன ஜனநாயகத்தன்மை அது? அதாவது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இல்லைன்னா விளக்கம் கொடுங்க, அறிக்கை கொடுங்க. ஆதாரம் இல்லாத ஒரு சீமான் அவர்கள் பேசி சொல்லுங்கள். சீமானில் யார் பேசினாலும் சரி, நீங்கள் பேசுறது தவறு அப்படின்னு. ஆனால் ஒரு வீட்டை போய் முட்டுகிறது, அவர் வீட்டில் இரவில் போய் தாக்குறது, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறதுன்னா என்ன ஆகிறது? அப்போ யார் இதெல்லாம் பாதுகாக்கணும்?
தமிழ்நாடு அரசு பாதுகாக்கணும், தமிழ்நாடு காவல்துறை பாதுகாக்கணும். அது இன்னொரு விஷயம், தமிழ் தேசிய கட்சியான சீமானுடைய சின்னமானது, அதான் கட்சியானது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அங்கீகரிக்கப்பட்டது மக்கள் விருப்பம், அது வந்து நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அங்கீகரிக்கப்பட்டது. ஆமாம். இப்போது தேர்தல் ஆணையத்திலேருந்து இன்றைக்கி திமுக ஆயிரக்கணக்கான திமுக ஆயிடுச்சு. திமுக உருவான உடனே திமுகவை வந்து எவ்வளவோ சாடினார் இதே ஈவ ராமசாமி. திமுக தொடங்கும் போது, அண்ணா தொடங்கும் போது இதையெல்லாம் எவ்வளோ சாடினார். திமுகவில் இருந்த கருணாநிதி அவர்கள் கூட அதே மாதிரி சாடினார் ஈவ ராமசாமி. அதை யார் இப்போ இதெல்லாம் பொது இதில்லை, மேடை பேச்சு, அவ்வளோதான். இதை மக்கள் தான் கவனிக்கணும், மக்கள் தான் தீர்ப்பு சொல்லணும். மக்கள் தீர்ப்பு சொல்லணும்னா நாம் போய் தீர்ப்பு எழுதி வைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் நமக்கு யாருக்கும், தமிழ் தேசியவாதிகளுக்கும் கிடையாது, ஈவேராவனுடைய படைகளுக்கும் அந்த இது கிடையாது. மக்கள் தான் சொல்லணும். சரிப்பா, அவன் சொன்னது தப்பு தான் பண்ணிட்டாக்க நீங்கள் வாக்களிக்காமல் போகலாம், அவ்வளோதான். அல்லது சரின்னா சரின்னு ஏற்றுக்கிட்டு மக்களை ஏதோ ஒன்று செய்யலாம். நீங்களாம் ஏங்க இவங்க சீமான் அவர்கள் கூட கூட்டணி அமைக்கலை? ஏன்னா நீங்களும் தமிழ் தேசியம் தான், அவரும் தமிழ் தேசியம்தான். எதனால் கூட்டணிகள் வந்து நீங்கள் ஒரு தனித்துவமாக போகிறீங்க? அது 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 அவர் தோற்று வச்சார், அவர் வச்சிருக்காரு கட்சின்னு. பற்றி சொல்கிறேன். கூட்டணியெல்லாம் இப்போ நாமெல்லாம் பேச முடியாது. கூட்டணியெல்லாம் என்பது நம்முடைய சிந்தனைகள் வேறு. ஆமாம், தமிழ் தேசியம் சிந்தனைகள் வேறு. ஆமாம், நாம் யாரையும் தன்னை முன்னிறுத்திக்க மாட்டோம். நாங்கள் நமக்கு முன்னால் இருந்தவங்களே முன்னிறுத்துவோம். அது நமக்கு தெரியாது. நாம் வந்து நம்முடைய பெரியோர்களை, நம்முடைய முன்னோர்களை நாம் முன்னெடுத்துவோம். இல்லை, அவர் சொல்கிற அந்த பாட்டிங்கிறது அதை வந்து அதுவே ஒரு பல பரப்பை அவர் வந்து ரொம்ப சர்ச்சையாக பேசினார். அது எப்படி பார்க்குறீங்க? சீமான் இப்படி பேசுகிறது தப்பு. ஒருத்தர் வந்து யாரோ ஒருத்தர்னா அவர் பாட்டிங்கிற மாதிரிலாம் சொல்லலாமா? உறவு கொண்டாடலாம், உறவுன்னு சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. யாரை வேணுமானாலும் யாருனாலும் கட்டி பிடிச்சிக்கலாம், யாரும். ஆனால் இது ஒரு பெரிய ஒற்றுமை உணர்வுன்னு நான் சொல்ல முடியாது. எல்லோருக்கும் சோறுவட்டி அடிச்சிடலாம் காசு இருந்தால். நாம் கூட காசு இருந்தாக்க எதுனாலும் பண்ணலாம். காசு இல்லைன்னா நம்ம வந்து தவறானவர்கள் நீட்டி யாரும் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அது வேறு. அதெல்லாம் சினிமா பாணி, திரைப்பட பாணி. ஆமாம், எல்லாரையும் எம்ஜிஆர் கூட படத்திலலாம் போய் கட்டி அணைப்பார் ஒரு கிழவி அம்மாவை. அது அவருடைய பாணி. மீனவன் நண்பர்ன்னுட்டு படம்லாம் எடுத்தார். ஆனால் மீனவர்கள்லாம் தெருவில் இருக்காங்க. ரிக்ஷாக்காரன்லாம் ஒழிஞ்சே போயிட்டான். புரியுதா? விவசாயின்னு படம் எடுத்தார், விவசாயியும் போயிட்டான். காவேரி போயிடுச்சு, முல்லை பெரியார் போயிடுச்சு. அவருடைய காலத்தில் தான் முல்லை பெரியார் அணையை விட்டு கீழே வந்துட்டோம் நாம. அதனால் திரைப்படத்தில் நடிக்கிறவங்க, திரைப்படத்தில் பேசுகிறவங்களுடைய பேச்சு எல்லாம் வந்து நாம் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்க முடியாது. தலைவர் அரசியல் கட்சி இருடா அரசியல் சினிமா விட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க, சினிமாவில் நடித்தாங்க. அதுக்கப்புறம் தலைவர் ஆகிட்டு பேர் அவங்க தலைவரை தானே பார்க்கணும். நான் சினிமாவில் நடிக்கும் போதே தலைவர்ன்றாங்க. ஜனநாயக நாட்டில் எல்லாருக்குமே உரிமை உண்டு. அஜித் ஒரு மருத்துவராக இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற மாதிரி அஜித்னு ஒரு நடிகர் இருக்கார்ல, அவருடைய ரசிகர்கள்லாம் தலைன்றாங்க. தலைன்றாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா யார் நாம எப்படினாலும் சொல்லலாம். தலைவான்னு சொல்லலாம், கடவுளேன்னு சொல்லலாம். என்டி ராமாவை கடவுளேன்னாங்க. ஆனால் கடைசியாக 2 வருஷத்துலேயே அவர் ஆட்சியை விட்டு ஓடி போயிட்டார், தள்ளிட்டாங்க. அது வேறு. மக்கள் எதை நினைக்கிறாங்களோ அறியாமையில் நினைப்பதெல்லாம் ஒரு பொருள் அல்ல. அப்படி தான் வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யட்டுமே. இப்போ விஜய் வந்திருக்காரு, வரலாம், தப்பு கிடையாது. ஆனால் விஜய் இத்தனை நாள் செய்யாது, என்ன செய்ய போகிறாருன்னு ஒரு சிந்தனையை சொல்லணும். புரியுதுங்களா? திரை வாழ்க்கையை விட்டுட்டு வர்றாரு. நல்லது. திரை வாழ்க்கையை விட்டுட்டு வந்துட்டு அவருக்கு குரல் கொடுக்குறாரு, அப்புறம் நீட்டு குரல் கொடுக்குறாரு. விவசாயிக்கு நிலம் போயிடுச்சுன்னா வாழ்க்கை போயிடுச்சு, விவசாயிக்கு வருமானம் போயிடுச்சு, தன்னுடைய உறவுகள் போயிடுச்சு, மண் உரிமை போயிடுச்சு. அங்கே வந்து விமான நிலையம் வர்றதுனால ஒரு விவசாயிக்கு எத்தனை போகுது? அக்கம் பக்கம் இருக்கிற ஊர் உலகமெல்லாம் போயிடுச்சு. ஊர் தான் உலகம் நமக்கு. அவருக்கு மட்டும் போகலை, அவங்கள சார்ந்து இருக்கிற நம்ம அரிசிக்காக இருக்கிற நமக்கும் பாதிப்பு. நாம் 2வது. ஆனால் விஜய் திரைப்படத்துறையை விட்டுட்டு வந்துட்டார்னா
அவருக்கு என்ன போயிடும்? கமல் திரைப்படத்துறையை விட்டுட்டு வந்துட்டார், அவருக்கு என்ன போயிடுச்சு? எங்கே இருக்காரு தெரியல. எங்கே போனால் என்ன சுகம் இருக்குல்ல? ஒரு விவசாயி நிலத்தை விட்டுட்டு போயிட்டான்னா சுகம் இருக்கா? அவர் மக்கள் நீதி மைய தலைவராக இருந்துட்டு இப்போ நடிச்சிட்டு தான் இருக்கார். மறுபடியும் அதான் திரைப்படக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் விவசாயி ஒரு உழைப்பாளி போராடிக்கிட்டு தான் இருப்பான் வாழ்க்கையில். நெல் விளைஞ்சா கூட அவனுக்கு அது 8 10 தான். இன்றைக்கி தக்காளி விலை 20 ரூபாய்க்கு விற்கிதுன்னா அவனுக்கு 5 ரூபா தான் கிடைக்கும். 100 ரூபாய்க்கு விற்றுச்சுன்னா அவனுக்கு 25 ரூபாய் தான் கிடைக்கும் விவசாயிக்கு. அதனால தான் அழுதுகிட்டே போராடுறான் பஞ்சாபில் இருக்க விவசாயி. ஏன் நேரடியாக விவசாயிகிட்ட வாங்கினா அவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்காதா? நேரடியாக விவசாயிக்கிட்ட யார் வாங்குறது? நாமெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு முடியுமா? சென்னையில் குடியிருக்கிறவங்க கடை வச்சுருக்கேன், அவங்களுக்குலாம் பாதிப்பு. எந்த கடையில் இந்த பொருள் இந்த விலை தான் அப்படின்னு பட்டியல் இருக்குது? விவசாய விலைக்கே தரோன்னு யாருமே போடலையே போர்டு. இல்லை, விவசாய விலைக்கு தரது இருக்கட்டும். இந்த விலைக்கு தான் இந்த தக்காளி, வெங்காயம், அரிசி, பருப்பு, நாங்கள் விற்கிற பெட்ரோலு, நாங்கள் விற்கிற டீசலு. தமிழ்நாடு அரசு வரியே கிடையாது, மத்திய அரசு வரியே போடுறதில்ல. அப்படின்ட்டு நீங்கள் பட்டியல் போட வைக்கணுமில்ல. 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கினாக்க நமக்கு 43 ரூபா தமிழ்நாடு அரசுக்கு வாங்கிக்குது. இந்த காசெல்லாம் எங்கே போகுது? வருமானமே இல்லைன்றீங்கள நீங்கள். எந்த அரசியல்வாதியாவது சம்பளம் வாங்காமல் இருக்கீங்களா? 20 தடவை எம்பி ஆனவங்க, எம்எல்ஏ ஆனவங்க கூட சம்பளம் வாங்கி தான் இருக்கிறீங்க. அமைச்சரானவங்க சம்பளம் வாங்கிட்டுருக்கீங்க, கார் படி வாங்கிட்டுருக்கீங்க, கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் செலவுக்கு வாங்கிட்டுருக்கீங்க. என்ன உழைப்பு அதெல்லாம்? அதனால் தமிழர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் தான் அமைக்கணும். மற்றதெல்லாம் வெத்து வேட்டுகள். மீண்டும் மலருமா தமிழ் தேசியம்? மலருமா? மலர்ந்து தான் ஆகும், மலரும். சித்திரை தான் தமிழ் புத்தாண்டு. சித்திரை தமிழ் புத்தாண்டை கெடுக்கிறதுக்காக அங்கே அம்பேத்கரை சொல்கிறாங்க, சொல்லக்கூடாது. அம்பேத்கருக்கு விழா எடுக்கிறது அந்த மண்ணில் இருக்கிறவங்க எடுக்கணும். இந்த மண்ணில் இருக்கிறவங்க எடுக்கணும்னா அதே சாதியை சார்ந்த தமிழர்களாக இருந்த அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், கக்கன், இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. இன்றைக்கு இருக்கிறாங்க நிறைய பேர். இளைய பெருமாள் போன்றவங்களுக்கெல்லாம் விழா எடுங்கப்பா. எல்லாம் இறக்குமதி. திராவிடம் வந்ததில் இருந்து எல்லாம் இறக்குமதி. காங்கிரஸ் ஆட்சி வந்தது. காங்கிரஸ் ஆட்சி வந்ததில் இருந்து காந்தி வந்தார், தெருக்கு பேர். நேதாஜி வந்தார், ஊருக்கு பேர். கஸ்தூரிபா காந்தி பேர், ராஜீவ் காந்தி பேர், இந்திரா காந்தி பேர், நேரு பேர். எங்கே இல்லாமல் இருந்தது? ராஜராஜ சோழன் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. நமக்கு மன்னர்களும் கிடையாது, முடிசூடிய அரசர்கள், புலவர்கள், கவிஞர்கள் யாரும் இல்லை. தேவநேய பாவாணருக்கு ஒரு விருது இல்லை. அவர் நம்ம முத்தமிழறிஞரை விட பெரிய ஆள் இல்லை. தமிழை கற்று, தமிழை படித்து, தமிழை கொண்டு வந்து தமிழை மேடேற்றிய பெருமகன். ஆனால் அவருக்கு ஒரு நினைவு சின்னன்றதே கிடையாது. மதுரையில் இருக்குது, அது போனால் ஏதோ ஒரு இடத்துல. தேவநேய பாவாணருக்கு ஒரு சிலை வைங்க, அவருடைய வெள்ளி விழா, பிறந்தநாள் விழா, 100ஆண்டு விழாவை கொண்டாடுங்க, கொண்டாடி அவருடைய பேரை வைங்க. ஆனால் எங்கே பார்த்தாலும் சிலைகள் எல்லாம் திராவிட கட்சியை சார்ந்தவர்களுக்கும், திராவிடத்தை பேசுகிறவங்களுக்கும், தமிழ் தேசியவாதிகளுக்கு தமிழ்நாட்டில் இடமே இல்லை. அதெல்லாம் 1000 கேள்விகள் இருக்குது மனதில். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் மேலே தான் இது பொறுப்பு. யார்கிட்ட இருக்குன்னா தமிழ்நாட்டு மக்கள் மேலே. யார் ஆட்சி பண்ணுறாங்கன்றது அவங்கக்கிட்ட பொறுப்பு கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சா நாளை இன்னொரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். காங்கிரஸ்காரர்கள் இந்தியை புகுத்தினாங்கன்றதுக்காக நாம் ஒரு பெரிய மாற்றத்தை பண்ணாங்க பெரியவங்க. அந்த மாற்றத்தால் வந்தது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அந்த மாற்றம் இன்றைக்கு பெரிய ஏமாற்றம். காங்கிரஸ்காரனே இருந்திருந்தாலும் பரவாயில்லையே, காமராஜரை போல ஒரு தலைவர்களாக வந்திருப்பாங்களே, அல்லது ராஜாஜியை போல நல்ல மனிதர்கள் வந்திருப்பாங்களேன்னு நாம் நினைக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு அவங்களை விட கேவலமாக தமிழ்நாட்டில் நல்லவன்னு யாருமே இருக்கக்கூடாது, எல்லாமே தப்பு தவறு செய்யணுன்ற ஒரு சூழ்நிலை வந்துடுற அளவுக்கு தாய்மொழிக்கு எதிரானவர்களாக இன்றைக்கு தமிழர்கள் சிலர் மாறி இருப்பதை மாற்றி அமைக்க தமிழ் தேசியம்தான் வர வேண்டும். தமிழர்கள் தான் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். தமிழர்களை நம்பி இருக்கின்றவர்கள் யாரும் வாழலாம்.
அதுதான் தமிழ் தேசியத்தினுடைய அடையாளம். உங்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழர்களுக்கு எங்களுடைய தமிழர் தன்னுரிமை கட்சியின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனி சித்திரை தான் தமிழர்களுடைய புத்தாண்டு.